இவர்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பக்கத்தில் பார்த்து பிரைஸ் லார்ட், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. முன்ன பார்க்கறவங்களையும் இப்போ நீங்கள் ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம நேசிக்கிற ஒரு அருமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, போன வாரத்தில் என்ன செய்தி நான் கொடுத்தேன்? ஓய்ந்திருக்கும் நேரம் தேவனோடு போராடும் அப்படின்னா ஜெபிக்கிற நேரம். போராடும் நேரம் சண்டை போடுற நேரம் இல்லை, போராடும் நேரம் என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற நேரம். தேவனோடு ஓய்ந்து உங்களுக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ, அப்படின்னா உபத்திரம் வருதோ கஷ்டம் வருதோ அந்த நேரம் வந்து தேவனோடு போராடுகிற நேரம்னா யாக்கோபு நினச்சிக்கணும். தேவனோடு போராடி அவன் மேற்கொண்டான் இல்லையா? அதுதான் ரைட். ஓகே, தேவனோடு. சரி, முதல்ல அப்போது ஆண்டவர் எரேமியா போன வாரங்களுக்கு முன்பாக வாரம் தானியேல் புத்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோட கூட பேச என்ன பேசினார்? அட்டென்ஷன் இல்லையா? அவன் என்ன பண்ணார்? அவன் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போடப்பட்ட அந்த வேலையிலே கவனம் உள்ளவனாக இருந்தான். நல்ல பேர் எடுத்தான், ரெப்புடேஷன், நல்ல பேர் எடுத்தான். மூணாவது ரெவலேஷன், தேவனை ராஜாவுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறான். நான்காவது டெடிகேஷன், அப்படின்னா தன்னையே அர்ப்பணித்து விடுகின்றான். இப்போ உங்கள் வேலையில் ஆண்டவர் தேவன் இந்த காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் எத்தனை மேனேஜர் உங்கள் மாறினாலும் சரி, எத்தனை வந்து ஆட்சி மாறினாலும் கூட உங்கள் காட்சி மாறாது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த வாரத்தில் நம்ம போன வாரங்களை நம்ம பார்த்தோம். 4 காரியங்கள், 2 காரியங்கள் நாம் போன வாரங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த 2 காரியங்கள், முதல்ல வந்து மறுசீரமைப்பு. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் என்ன பண்ணுறாங்க? அடிமைகளாக போகிறாங்க. 70 வருஷங்கள் அந்த அடிமைத்தனம் இருக்கிறது. 70 வருஷங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சர்டன் பீரியடு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த 70 வருஷத்துக்கு பிறகு தேவன் மறுசீரமைப்புனா காட் வாஸ் ரீபில்டிங், மறுபடியும் அவரை திரும்ப கட்டி எழுப்புகின்றார். மறுசீரமைப்பு. ஒரு பில்டிங்கை எப்படி வந்து பாழடைஞ்ச பில்டிங்கு எப்படி இப்போ கவர்மெண்ட் பண்ணுது பார்த்திங்களா? நிறைய சென்ட் ஜார்ஜ் கோட்டை இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுபோல் ஆண்டவர் மறுசீரமைப்பு செய்கிறார். 2வது அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார். அங்கே பார்க்குறோம். ஜெரமியா சொல்கிறான், ஏன் ஆண்டவர் திரும்ப கொண்டு வராருன்னா, முதல்ல வந்து நம்மளை மறுபடியும் நம்ம தேசத்துக்கு கொண்டு வராரு. 2வது நம்மளோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு. 3வது என்ன சொல்கிறான்? நம்முடைய குடியிருப்புகள், நம்ம எழுந்து போன ஒளிவத்தோப்புகள், வீடுகள், தோட்டங்கள், நிலங்கள் மறுபடியும் கர்த்தர் நமக்கு தர போகிறாரு. 4வது என்ன சொல்கிறான்? ஒரு தேவனுடைய மன நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் 4 காரியங்களை கர்த்தர் நம்ம இந்த அருமையான சாப்டரில், ஜெரமியா சாப்டரில் ஜெரமியா அழகாக எழுதுகிறத பார்க்க முடியாது. போன மாதங்களில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? தானியேலை குறித்து பார்த்தோம். சரியா? அதுபோல் கர்த்தர் அதுக்கு முந்தின மாதம் என்ன பார்த்தோம்? கிரைஸ்ட் த ஹை பிரிஸ்ட் இல்லையா? அவர் ஒரு ஆசாரித்தியம், இயேசுனுடைய ஆசாரித்தியம். ஹை பிரிஸ்ட் எப்படி இருக்கணும்? மோசையும் அவரும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி காமிச்சார். மோசை எப்படி வீட்டில் உண்மை எவ்வளோ, அதை விட பார்க்கலாம் இயேசு உண்மை எவ்வளோவராக இருந்தார். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் பண்ணும்போது புது புது பாயிண்ட்டு கேட்கும். இல்லைன்னா அந்த பழைய பாட்டையே பாடிட்டு ஜெபம் பண்ண விட்டா பண்ண உன்னை வாழாக்கம் தலையாக்குவான், வாழாக்கம் தலைவாக்கம், இதே வாழா தலையா வாழா தலை, இவனே குழையும் போய் கடைசியில் ஒரே வசனத்தை நீங்கள் பிடிச்சிட்ருக்காம உங்கள் ப்ரேயரே மாறிடும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் பார்க்கும்போது என்ன, நான் போன தடவை ஒரு மாதிரி பண்ணார், இந்த பண்ணார், அவரை ப்ரேயர் பண்ண விடுவோம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ புது புது காரியங்கள் அந்த வாரம் முழுதும் அந்த மாதம் முழுதும் அந்த மெசேஜ் அப்படியே ஓடணும். அப்படியே அந்த மெசேஜை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஞானவானியான்னு நினைப்பார்கள். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் உண்மை உள்ளவர், கணத்துக்குரியவர், நம்பத்தக்கவர், சார்ந்து இருப்பவர். சரியா? காரியங்கள் சரி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுடைய கரம், தேவனுடைய தயவுகள், 4 காரியங்களை ஆண்டவர். சரி, வாசிங்க. இப்போது வந்து 50ஆம் அதிகாரம் இல்லையா? அவங்க விடுதலை ஆக போகிறாங்க. எரேமியா 50:8 வசனம். பாபிலோனின் நடுவிலிருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல இருப்பார்கள். மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். கடாக்களை போல இருங்கள். சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் வாசிமா, நல்லா அழகாக நிறுத்தி வாசிப்பா. பாபிலோனின் நடுவில் இருந்தோடி, பாபிலோனின் நடுவில் இருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு. கல்தேயர் ஆண்டவர் இப்போ வந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு விடுதலை தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அடிமைத்தனம், உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல
பயங்கரமான குடிகாரராக இருந்தா, நல்ல பயங்கரமாக குடிக்கிறவா இருந்தா, இல்லை ஸ்மோக் பண்ணுறவராக இருந்தா, சினிமா பார்க்குறவராக இருந்தா, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறதில்ல, அடிமைத்தனத்தை விட்டு ஓட வேண்டும். மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவ் அவுட், வெளியே போ இந்த இடத்த விட்டு இயேசுவின் நாமத்தில். அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, அடிமைத்தனம் மாற வேண்டும். சொல்லுங்கள், அடிமைத்தனம் மாறும். பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி, இத்தனை நாளும் அந்த பாபிலோன் தேசத்தில் இவர்களெல்லாம் குடியிருக்கிறாங்க. 70 வருஷங்கள் கடந்து ஓடுகிறது. தேவன் 70 வருஷம் சொன்ன பிரகாரம், ஏசாயா சொல்கிறோம், எல்லாரும் எசேக்கியேல் சொல்கிறாங்க, மைனர் ப்ராஃபட் சொல்கிறாங்க. 70 வருஷங்களுக்கு பிறகு ஜெரமியா சொல்கிறோம், அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை வைத்தனால அவர்கள் கல்தேயருடைய தேசமாகிய பாபிலோன் தேசத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ண, அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். மந்தையின் முன்னடக்கும் கடாக்கள் எப்படி என்ன அர்த்தம்? யாராவது சொல்றீங்களா பார்க்கலாம்? மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள் அப்படின்னு ஜெரமியா சொல்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். தெரியல. சரி, இப்போ ஒரு மந்தை இருக்குன்னு வச்சிங்களேன். மந்தை அதே தெரியுமா? தொம்பை தெரியுமா? தொம்பை தெரியுமாம்மா? தொம்பை என்ன வச்சுருப்பாங்கம்மா? அதுவும் தெரியாதா? அதுவும் தெரியாதா? பான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பான்னா நெற்களஞ்சம் வச்சு, தொம்பையில் வச்சு அழுக்கு துணியை வச்சுருப்பாங்க இல்லையா? வீடுங்களில் வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் தொம்பன்னு சொல்லுவாங்க. அழுக்கு துணிகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? பான்னா என்ன? களஞ்சத்தில் வச்சுருப்பாங்க. நெற்கதிர்கள், கோதுமை மணிகளை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுபோல் மந்தை என்பது ஃப்ளாக். அப்படியே அந்த மந்தை என்பது நிறைய ஆடுகள் ஒன்றாக இருக்கிற அந்த இதுக்கு பேர் மந்தை. இந்த மந்தையில் போகும்பொழுது கறவல் ஆடுகள் இருக்கும். கறவல் ஆடுனா இந்த பால் கொடுக்கிற ஆடுகள் இருக்கும் இல்லையா? செனை ஆடுகள் இருக்கும், குட்டியை சுமக்கிற ஆடுகள் இருக்கும், சின்ன குட்டி ஆடுகள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் மந்தை. அதில் கடாக்கள் இருக்கும். ஓங்கோல் யார் போயிருக்கீங்க? ஒங்கோல் போயிருக்கேம்மா? ஒங்கோல் மாடு இந்தியாவில் ரொம்ப, அதேமாதிரி காங்கேயன் காளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் காங்கேயன் காளை, ஆந்திராவில் ஒங்கோல் மாடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்தீங்கன்னா நேரம் இது பரவாயில்ல, இதை விட பயங்கரமாக இருக்கும். கொழு என்ன ஹைட்டு தெரியுமா? பயங்கரமாக இருக்கும். அந்த அந்த வண்டி அப்படி தனாவசியமாக வண்டியே பயப்படும். அந்த மாதிரி அப்படி தூக்கிட்டு இழுத்துட்டு போவோம். அது மாதிரி ரொம்ப பத்திரமா அதை ரொம்ப உயிருக்கு குழந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, கையில் வச்சுப்பாங்க. அதேமாதிரி இந்த காங்கேயன் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் வீட்டில் குழந்த மாதிரி வளர்ப்பாங்க. அது சாப்பாடு கொடுப்பாங்க, ஹார்லிக்ஸ் பிஸ்கட் கொடுப்பாங்க. அவ்வளோ நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கணும். பார்த்தா உங்களை நீங்கள் எதுவுமே பார்க்குறது இல்லையே. உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தவர்கள் உலகத்திலே இல்லை. சர்ச்சுக்கு போகிறீங்க, நேராக வீட்டுக்கு போகிறீங்க. சரி, அங்கே பாருங்கள் காங்கேயனுக்கு. அப்போது அது சொல்கிறார், கடாக்களை போல இருங்கள். மந்தையில் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் இருக்குது. அந்த மந்தையில் இந்த ரேம் இதோட இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி ஆக்ரோஷமாக இருக்கும். அது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கிற இது எவ்வளோ கம்பீரமாக இருக்குது, கொம்புலாம் வச்சுருக்கு. இப்போது அந்த ட்ரூப் ஒரு 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 தலகர்த்தர் அந்த கடாக்கள் என்ன பண்ணோம் அவன் சொல்கிறான். ஜெரமியா சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான். மந்தி ஆண்டவர் புறப்பட சொல்லிட்டாரு, விரைந்து ஓட சொல்லிட்டாரு. எப்படி போகணும்? கடாக்களை போல இருங்க. இந்த மந்தையில் அந்த அந்த செனை ஆடுகள் இருக்கிற மாதிரி இல்லை, குட்டி ஆடுங்க மாதிரி இல்லை, வயசான ஆளுங்க மாதிரி இல்லை, அப்படிலாம் இல்லை. அதுங்க ஒரு கடாக்களை போல கம்பீரமாய் நடந்து செல்லுங்கள். கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காய்ந்ததாலே ஸ்தோத்திரம்.
ஞாயிற்றுக்கிழமை பாடுற வர்ஷிப் பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை பாடுற செர்மன் சாங்கு, ஞாயிற்றுக்கிழமை பாடுற ஆஃபரிங் சாங்கு, இதுதான் அந்த வாரம் முழுவதும் உங்கள் வாயில் வரணும். வாயில் என்னென்னமோ வருது, அதெல்லாம் வாக்கு தத்தம் கிடையாது. வாயில் வரதெல்லாம் வாக்கு தத்தம் கிடையாது. எது வாக்கு தத்தம்? இந்த பாடல்கள் தான் வாக்கு தத்தம். இதில் உச்சரிப்பு தான் வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அந்த வாரம் முழுவதும் அந்த பாட்டை ரிமெம்பர் பண்ண, அதனால பாடு 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 பாடு. இனிமேல் திருப்பி பக்கத்தில் வந்து நறுக்குன்னு கொட்டலாம் பார்க்குறேன். பாடு 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 பாடு. அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க பசங்க, அந்த தொடையை பிடிச்சி கில்வார் வாதியார், நறுக்குன்னு கில்வார். எத்தனை பேர் அதுமாரி வாங்கியிருக்கீங்க? இப்போ நான் வாங்கியிருக்கேன்ப்பா நிறையா. சுதாகர் வெரி குட் சுராதா, உண்மையை ஒத்துக்கொண்டாய். பார்த்தியா எப்படி இருக்கு? பார்த்தியா, அதான் பியூட்டிஃபுல். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ, அடிக்கடி நம்ம ஆளுங்களுக்கு போட்டு காமி. இப்படிலாம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி நடந்து போகணுமா? எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன வார்த்தை, அதில் எவ்வளோ அருமையான அர்த்தம் இல்லையா? நிறைய காரியங்கள். மந்தையில் முன் நடக்கும் கடாக்களை போல இருங்கள். மறக்கவே கூடாது. நீங்கள் கடாக்களை போல இந்த மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நம்ம நடக்கும்போதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த வார்த்தையை நினைவு கூறணும். அவர்கள் விடுதலை ஆன பொழுது மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல இருக்கணும். ஜெரமியா சொன்னானே, அதுபோல் கர்த்தாவே என் குடும்பத்திற்கு, என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு, என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய வியாபாரத்தில் நான் மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல இருக்கேன். என்னை தகுதி பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்துக்குள்ள எலும்புகளில், நரம்புகளில், ரத்த நாளங்களில் என்ன பண்ணும்? ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தை ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நான் அடிக்கடி யோசிப்பேன் ஒரு வார்த்தை. எல்லாம் எவ்வீர் வீட்டில் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஓடி வந்து ஒருத்தவன் சொல்கிறான், எவ்வீருடைய அசிஸ்டன்ட் சொல்கிறான், அந்த மகள் மரித்து போய்விட்டாள். ஆண்டவர் சொல்வார், அவள் மரிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் பயங்கரம் இல்லை? அவள் மரிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவன் சொல்கிறான், நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், அவள் மரித்து விட்டாள். போதகரை போக விடணும் எவீர். அப்புறம் நேராக போனோடனே அங்கே போயிட்டு அந்த உயிரோடு கூட எழுப்பி கொண்டாந்து இவளுக்கு சாப்பிட கொடுங்கள். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் இது என் மனசில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். எதையுமே மறித்து போனதுன்னு நினைக்காத, எதையுமே செத்து போனதுன்னு நினைக்காத, எதுவுமே இனிமேல் நடக்காதுன்னு நினைக்காத. நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அதை நான் உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. கல்தேயரின் தேசத்தில் 70 வருஷங்கள் இருந்தீர்கள், அதை விட்டு புறப்பட்டு போங்கள். ஆண்டோடைய கரம், தேவனுடைய தயவுகள், ஆசீர்வாதங்கள், பரிசுத்தவனுடைய வல்லமையின் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். ஹல்லேலூயா. சரி, அங்களுடைய அடிமை சந்தை அந்த நாட்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இன்னொரு நாடுக்கு போகும்பொழுது அடிமைகள் அதிகமாக விற்கப்படுவாங்க. அமெரிக்காவில் அடிமை சந்தைகள் $150 ஒரு ஆள் என்ன பண்ணுவான், ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து $150 பார்த்துங்களேன் எவ்வளோ. இப்போ $83 ஒரு டாலரில். அப்போ நான் எவ்வளோ ஆச்சு? ஒரு 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 83 ரூபா இல்லையா? ஒரு டாலர் $150 என்னாச்சு? $83 ப்ளஸ் ஒரு 50-40 போட்டுங்களா? 12,500 ரூபாய்க்கு ஒரு அடிமை நமக்கு கிடச்சிருவான். ஒரு நம்ம சேலரிக்கு ஒரு ஆளை வச்சாவே நமக்கு $20,000 சேலரி தரோம், $10,000 சேலரி தரோம். அப்போ அந்த அடிமையை வாழ்நாள் முழுவதும் எத்தனை கிடச்சிட்றான்? ஒரு $12,000 ஒரு அடிமையாக கிடச்சிடறான். லைஃப் லாங் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான் பாருங்கள். அவ்வளோ பாருங்கள். இப்போல்லாம் நான் யோசிக்கிறது, நான் இது மாதிரி அடிமை சந்தை இருந்தால் வச்சுருந்துருக்கலாம். ஒரு 100 பேர் சர்ச்சுக்கு கூட வாங்கி வந்துடும். சொல்கிறது போய் பிரசங்கம் பண்ணு, போய் மினிஸ்ட்ரி போ, அது போ, வச்சு வேலை வாங்கலாம் பாரு, நல்லா பயங்கரமாக. அதனால தான் அவன் சொல்கிறான் பாரு, நீங்கள் பாவத்துக்கு அடிமை இல்லை, பரிசுத்தத்துக்கு அடிமை. பவுல் எபேசில் எழுதும்போது, கலாத்தியத்தில் எழுதும்போது, எல்லா இடங்களும் எழுதும்போது சொல்ல பாரு, நாம் எதற்கு ஆண்டவர் அடிமையாக வச்சுருக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு. போன வாரங்களில் டியூஸ்டே ஒரு மெசேஜ் கொடுத்த, அந்த மெசேஜ் சொல்லுமா? யார் வெரி குட் அல்ஃபோன்ஸா, சொல்லுங்கள். மானத்தவன் யார் சொன்னது? யார் ஃபர்ஸ்ட் இருந்தார்? ஆபிரகாம்.
அரே மனைவி தோற்றாலும் நான் ஜெயிப்பேன். இல்லை நல்லா வெரி குட். நான் ஐ வில் அப்ரிஷியேட். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தான் ஒளிவு மறுமணம் மட்டும் இல்லை, நல்லா செய்யணும், நல்லா செய்யணும், நல்லா செய்யணும், நல்லா கொட்டுவேன், ரெண்டும் செய்வேன், திட்டுவேன், கண்டிப்பேன், ஒரு கோலும் ஒரு தடியும் தேற்றும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், தேற்றதான் எடுத்துக்கணும். அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் தேற்றதா ஒரு பக்கம். அந்த கோலுன்றது அந்த அந்த தழையை வளைச்சி அந்த ஆடுகளுக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவது தடியை உதைக்கிறாரு, தப்பாக போச்சுன்னா. ரெண்டும் செய்யணும்ல. ஒரு வாத்தியார் செய்வார், ஒரு தகப்பன் செய்கிறாரு, பாஸ்டர் செய்யலாம். எப்படிமா நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கூடாது பாஸ்டரை. நான் அப்படிப்பட்ட பாஸ்டர்லாம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லிக்கோ இவ்வளோ ஹை செய் அப்படின்னு அதுபடி பாஸ்டர். நான் எனக்கு பயமே கிடையாது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். ஏனென்றால் கர்த்தர் தேவன் நம்மை நடத்துகிறார். எப்படி இருக்கணுமா? கடாக்களை போல இருக்க வேண்டும். மந்தையை மேய்க்கிற கடாக்களை போல முன்னாலே செல்லுங்கள்னு சொல்கிறார். அப்போ அடிமை சந்தை பயங்கரமாக இருந்து ஒரு இடம் இருக்குது, சிட்டி ஸ்டோன், அது போடுமா ஸ்டோன், வாட்ஸ் த நேம் ஆஃப் தட், வந்து இது பாருங்கள், இந்த சிட்டி வந்து அந்த நாட்களில் அடிமை சந்தை அதிகமாக இருந்த இடம். விட்டிங்களா? சரி, அந்த சிட்டி ஒரு பேரை மறந்துட்டிங்களா? ஸ்டோன் டவுன். ஓகே, அது ஒரு பேரை போடு. சரி, விட்டுட்டிங்களா? ஸ்டோன் டவுன். ஜன்சிபார், ஜன்சிபார் ஸ்டோன் டவுன். பாருங்க, இந்த ஜன்சிபார் ஸ்டோன் டவுனில் பயங்கரமான அடிமைகளை விற்றுட்டு இருந்தாங்க. அடிமைகளை விற்று கொண்டு இருந்தார்கள். அந்த நாட்களில் அடிமை சந்தை ரொம்ப ஜாஸ்தி. அமெரிக்காவில் எக்கச்சக்கமான பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா எப்படி அடிமைகளை இதை போட்டு சங்கிலியை போட்டு பயங்கரமாக விற்பாங்க. அமெரிக்காவில் ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், $150 ஒரு அடிமை கிடப்பாங்களாம் அந்த நாட்களில். அப்போ ஆபிரகாம் லிங்கன் தான் வந்து அந்த அடிமை வியாபாரத்தை உடச்சி போட்டான். நம்ம ஊரில் இந்தியாவில் அடிமை சந்தை இருந்துச்சு. அந்த அடிமை சந்தை யார் உடைச்சாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து உடைச்சாங்க. அடிமைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயந்தாங்க. அப்போது எல்லாத்துக்கும் வரி போடுவாங்க. அப்படியே போய் தண்ணி எடுக்க முடியாது, கிணத்துல போய் தண்ணி எடுக்க முடியாது. ஏழை ஜனங்கள், லோ கேஸ்ட் பீப்புள் வந்து எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு அடிமைத்தனம் அந்த நாட்களில் பயங்கரமாக இருந்து இது வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து உடச்சி போட்டாங்க. எக்கச்சக்கமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த ஜான்சிபாரில் இருந்த அடிமை சந்தை பிறகு தேவனுடைய சுவிசேஷம் அங்கே செல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே செல்லும் பொழுது அந்த வார்த்தைகளில் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இப்பொழுது இடங்கள் முழுவதுமாக கர்த்தர் தேவாலயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய ரெட் ஸ்டோன்ஸ் அங்கே கிடைக்கும். ரொம்ப அருமையான காரியங்கள் அங்கே இருக்குது. பியூட்டிஃபுல் பிளேஸ் ஜான்சிபார், ட்ராவல் பிளேஸ், அது டூரிஸ்ட் பிளேஸ். அந்த காரியங்களை தேவன் அங்கே வச்சிருக்கிறார். அதுபோல் அடிமைகளை மாற்றுகிற ஒரு வல்லமை. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷங்கள் என்ன செய்கிறாங்க? அடிமையிலாக இருந்தாங்க. தேவன் அவர்களை புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணும் பொழுது ஆண்டவருடைய காரியங்கள் அங்கே இருக்குது. 50ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த காரியங்களை 51 வரும்பொழுது 51 1-2 வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் டைம் ஆகி போச்சுப்பா, ஐயோ நீங்கள் ரொம்ப லேட்டாக கொடுத்தீங்களா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். தூற்றுவாரை அழிக்கும் காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? தூக்கி வெளியே போ. அப்போ உமிகள் எல்லாம் அதுபோல் காற்று என்ன பண்ணால் அசரியா ராஜாக்களை அனுப்பி, எப்படி பாபிலோன் ராஜாக்கள் நெபுகாத்நேச்சர் வந்து இஸ்ரவேலரை அதிகமாக பயங்கரமாக கொடுமைப்படுத்தி அவர் தேவாலயங்களை இடித்து என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள். பிறகு அவர்களை அடிமையாய் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்லும் பொழுது தானியேலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதமாய் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாக்கி 4 ராஜாக்களுக்கு அவன் சுவிசேஷம் சொல்லுகின்றான். ஹல்லேலூயா. நெபுகாத்நேச்சார், பெல்ஷதார் எல்லாருக்கும் சொல்கிறான். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த தேசத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கின்றார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வெறும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன தானியேல் மாதிரி அந்த இதில் முதல்ல என்ன பண்ணணும்? அட்டென்ஷன், பிறகு வந்து ரெப்புடேஷன், 3வது ரெவலேஷன், வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் எல்லா இடங்களிலும்
வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அது குறிக்கிறது. எழும்ப பண்ணுவேன், அப்போ தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன், அவர்களை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள், ஆபத்துக்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள். என்னென்ன காரியம்லாம் வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நடந்ததோ அவற்றை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் செய்வார், எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுவார். மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார், மறுபடியுமாய் நீங்கள் கட்டுவிக்கப்படுவீர்கள், மறுபடியுமாய் கர்த்தர் என்ன போவார், உங்களை சுய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணுறான், போகும்பொழுது தனக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அவற்றை எல்லாம் தீர்க்கதரிசியாக எரேமியா என்ன பண்ணுறான், அவன் வந்து போகிற ஆளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாக. 60ஆம் வசனம் வாசிங்க. பாபிலோன் மேல் வரும் 59 வாசிமா. 59 பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும் பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினார். ஒரு புஸ்தகத்தில் எழுதலாம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோட கூட போன செமையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரன் சாந்த குணமுள்ள பிரபுவாகிய செரையாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா சரியா அப்படின்ற ஒரு வேர்டு, சரியா அப்படின்ற வேர்டு அப்படின்னா குவைட் பிரின்ஸ்னு அர்த்தம். குவைட் பிரின்ஸ்னா அமைதியான பிரபுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் யார் மனைவி குவைட்டாக இருக்காங்களா, இல்லை வந்து ஹஸ்பண்ட் குவைட்டாக இருக்கிறாரா? ஹஸ்பண்ட் குவைட்டாக இருந்தால் அவருக்கு வந்து சரியான்னு பேர் வச்சுருங்க. வந்து ஒய்ஃப் குவைட்டாக இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து சரியான்னு பேர் வச்சுருங்க, அது குவைட் பிரின்சஸ்ன்னு வச்சுருங்க. பிரபு அப்புறம் பிரின்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து ராஜாத்தின்னு வச்சுருங்க. அப்போது இப்போ இனிமேல் யாராவது உங்களை கேட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படிங்கன்னு கேட்டால் ரொம்ப குவாய்ட்டுங்க அப்படி சொல்லாதீங்க, சிறையாங்க அப்படி. அவங்களுக்கு புரியாது, என்னங்க சிறையா அப்படி கேட்டாங்களா. வந்து ஜெரமியா சாப்டர் 50ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஹிஸ்ட்ரி அவனுக்கு கொடுங்க, எவ்வளோ பேருக்கு. அதுபோல் குவைட் பிரபு, அமைதியான பிரபு அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுறான், அவங்க வந்து ஒரு தலகர்த்தனாக இருக்கிறான். அவன் வந்து அந்த ட்ரூப்பை எடுத்துகிட்டு போகிறான், சிதைக்க நாட்களில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போகும்பொழுது இவன் வந்து எல்லாவற்றையும் அவன்கிட்ட சொல்லாண்டே, இந்த ட்ரூப்பை நீ பாபிலோனுக்கு கொண்டு போகும்பொழுது தேவன் என் வாயினால் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நிறைவேறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாபிலோன் தேசம் முழுவதுமாய் கழிக்கப்படும். என்ன பண்ணும், இந்த வார்த்தைகள்லாம் நீ எழுதி உன் புத்தகத்தில் கொண்டு போய் ஐப்ராத் ரிவர் இருக்குல்ல, வந்து அதில் கொண்டு போய் நீ அப்படியே போட்டுரு. அது அமுங்கி போவது போல் பாபிலோன் தேசம் அமுங்கி போயிடும். அவன் சொன்ன வார்த்தைகள் 100 மடங்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். மெனே திக்கே உப்பார்சின், உன் ராஜ்யத்திற்கு தேவன் முடிவு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தைகள் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார். என் குடும்பத்தில் ஒரு களிப்பு உண்டாகும். என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதில் மந்தையின் முன் நடக்கிற கடாக்களை போல ஒரு நாள் கர்த்தர் எங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூர்து அம்மா தான் கரெக்டாக கை தூக்குறாங்க பாரு. வெரி குட். வயசு எத்தனை ஆச்சு லூர்து அம்மாவுக்கு? கிரேஸ் வயசு கேளு அவங்ககிட்ட. லூர்து அம்மாவுக்கு வயசு என்ன, 85? பா, நாளைக்கு வரும்போது ஒரு ஷால்வை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு போடுங்க. நீங்கள்லாம் கை தூக்குனீங்க, இவ்வளோ தூரம் தூக்குனாங்க கையை. 90 இயர்ஸ், 90 வயசு, 90 இயர்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஈவினிங் சர்வீஸ் நடக்கிறதே அவங்களால தான். ஒரு நாள் என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாங்க, ஈவினிங் சர்வீஸ் வைக்கணும் ஐயா அப்படின்னாங்க. அப்போ நமக்கு மார்னிங் மட்டும் 3 சர்வீஸ் நான் முடிச்சிடுவேன். ஈவினிங் சர்வீஸு ஆண்டவர் தேவன் வைக்க கிருபை செய்தார். சரி, பரவாயில்ல. ஆக ஆண்டவர் தேவன். அப்போது இந்த திட்டங்கள் நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவ தாவிகளும். அப்போது எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அது நிறைய நான் படித்தேன் ஃபஸ்ட் சர்வீஸில். இங்கே படிக்கல, டைம் ஆடல, அதனால் டைம் ஓடி போச்சுனால. அதனால் அந்த திட்டங்கள் அப்படியே நிறைவேறுகிறது. அவன் என்ன சொன்னானோ அந்த திட்டங்கள் நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. 1-2 கொரிந்தியர்ல 6:17 பாருங்க. 6:17-14 வாசிமா. ஆனபடியால் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள். நம்ம அடிக்கடி நம்ம
பார்க்குற வசனம். Do not be unequally yoked together with the unbelievers. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வாங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் மிக மிக முக்கியம், நம்முடைய உறவு மிக மிக முக்கியம். நீங்கள் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க, ஆனால் ஃபெலோஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். அப்படின்னா என்ன ஃபெலோஷிப்னா? ஃப்ரெண்ட்ஷிப்னா ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போகிறது, டாட்டா சொல்லிட்டு போயிடுறது, ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்றது, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃபெலோஷிப்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றது. ரெண்டுத்தையும் முக்கியம், நல்லா கவனிச்சிங்க. ரெண்டு காரியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும்? உறவாக இருக்க வேண்டும். சரி, கிடைக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவிசுவாசியுடைய விசுவாசிகளுக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதுவா அந்த படிக்காத 17ஆம் வசனத்துக்கு போய்டு. ஆனபடியா நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு வாரம் நீங்க இந்த வார்த்தையை கேட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த சினிமா பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு, அதில் வர டயலாக்கு, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதில் சொன்ன டயலாக்கு நம்ம பேசக்கூடாது. அந்த ஆக்டருங்க பேசுறது, ஆக்ட்ரஸுங்க பேசுறது, அந்த டயலாக்கை தேவனுடைய பிள்ளைகள் வாயில் உச்சரிக்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் நான் என்னைக்காவது நான் பேசுகிறேன்னா பார்த்தீங்களா, நிறைய பாஸ்டர்ஸ் போயிடுவாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது நான் கண்டிப்பேன். ஆமாம், எவ்வளோ பெரிய ஆளுங்களும் கண்டிப்பேன், பயப்படவே மாட்டேன் நான். தப்புனா தப்பு தான், அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்கு எவ்வளோ வேத வசனம் வாக்குத்தத்த கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அதை நம்ம வாயினால் உச்சரிக்க வேண்டும். அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 4வது காரியம் போவோம். நிறைய இருக்குது, டைம் இல்லாதனால நான் போறேன். 4th பாயிண்ட் பாருங்க. ஜெரமியா 50:14 வசனம் சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராய்ந்தெய்யுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. இந்த நேபுகாத்நேச்சார் இந்த ட்ரூப் என்னென்னலாம் இஸ்ரவேலுக்கு செய்ததோ அவற்றையெல்லாம் திரும்ப கர்த்தர் செய்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பாருங்க. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள். ஒரு நாள் இவங்க வரும்போது அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அதே போல ஒரு சான்ஸை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரை பார்த்து பயந்த இந்த இஸ்ரவேல் இன்றைக்கு கர்த்தர் அவளை பார்த்து ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் மனமாகிறீங்க, சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள், அவமானப்படுத்தப்பட்டீர்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இதெல்லாம் அவன் செய்றான் பாருங்க. அஸ்திபாரங்களை உடைச்சிடறான், மதில்களை உடைச்சிடறான். இதெல்லாம் இப்போ பாபிலோனுக்கு எதெல்லாம் பெருமையா இருந்துச்சோ அவற்றை பெருமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் வாங்கும் பழி. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்குல்ல, அப்படியே ஆச்சரியமா இருக்குல்ல. வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களோட பேசுதே இல்லையோ என் கூட பேசுது. ஹல்லேலூயா. என் இருதயத்தை உடைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தேவன் இந்த வசனத்து மூலமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்கல். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தேவன் திட்டங்களை தேவன் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். சரி, டைம் ஆயிடுச்சுனால நான் 19ஆம் வசனத்துக்கு வரேன். இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலை I will bring back Israel to his home. திரும்ப ஆண்டவர் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுகிறார். அப்பொழுது அது கர்மேலின் மேலும் பாசானின் மேலும் மேயும். அது கர்மேல் நான் 5 3 சொன்னா இன்னும் 2 ஆட் பண்ணிங்கம்மா. 3 சொன்ன 5 கர்மேல்னா என்ன அர்த்தம்னா God's abundance, தேவனுடைய நிறைவு. இந்த மாதம் வீட்டுக்கு போகும்போது ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் என்னை நிறைவாய் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு நான் வெறுமையாக வந்தேன், மனவேதனையோடு வந்தேன், கஷ்டத்தோடு வந்தேன், நிம்மதி இல்லாமல் வந்தேன். கர்த்தர் என்னை நிறைவாய் அனுப்புகிறார். சொல்லுங்க, என்னை நிறைவாய் அனுப்புகிறார். காட்ஸ் அபண்டன்ஸ், தேவனுடைய நிறைவு. ரெண்டாவது கார்டன் ஆஃப் பியூட்டி, அழகிய தோட்டம் அப்படின்னு அர்த்தம். கார்டன் ஆஃப் பியூட்டி, அழகிய தோட்டம், மலர்கள் எல்லாம் இருக்கிற தோட்டம். நம்ம உன்னத பாட்டில் வாசிக்கிறது போல அந்த மணல்கள், அழகான பனி, மரம், பூக்கள் இருக்கிற ஒரு அருமையான தோட்டம். அந்த தோட்டத்தை சுற்றி தேவன் வேலை எடுத்து வச்சிருக்கார். அதுபோல் சபை தான் தேவனுடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் கர்த்தர் உங்களை விருட்சங்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அருமையான மனம் தரும் மலர்களாய் கர்த்தர், சென்ட் அடிக்கிறது இல்லை, ஆண்டவர் நேச்சுரல் அருமையான என்னது மலர்கள்லேருந்து வர வாசனத்தை போல கர்த்தர் வாசிக்கிறார். இன்றைக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் நேற்று இரவு இது ஜபம் மெசேஜ் எடுத்துகிட்டு ஜபத்தில் இருக்கும் பொழுது நான் ரொம்ப மனசு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இந்த சர்ச்சில் நாங்கள் தொடர வேண்டும் அப்படி இப்படின்னு நான் அப்படியே நினச்சிக்கிட்டே உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜபம் பண்ணிருக்கும் பொழுது ஒரு பிரான்ச்சை காமிக்கிறார். ஒரு பிரான்ச்சுன்னு என்ன தமிழ், ஒரு கிளையை காமிக்கிறார். அந்த கிளையை சுற்றிலும் தேனீக்கள் அப்படியே மூடி அந்த கிளையை அப்படியே தின்னுகிட்டே இருக்குது. அப்படியே தின்னும்பொழுது நான் நினச்சேன், இந்த கிளை இதோட என்ன ஆகிடும், அந்த தேனியெல்லாம் சாப்பிட்டு முடியும். அப்படியே கொச்ச எக்கச்சக்கமான அது தேனி சாப்பிடுது. அந்த கிளை ஒன்றும் இல்லாமல் போயிடும், பட்டு போயிடும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கர்த்தர் உற்றுப்பாருன்றாரு. நான் உற்று பார்க்குறேன், அந்த கிளை அப்படியே வளர ஆரம்பிக்குது. இந்த தேனீக்கள் கடிச்சு பாகுது, அது ஒரு கிளை வளர்ந்துக்கிட்டே போகுது. அதிலிருந்து அருமையான தழைகளும் பூக்களும் பழங்களும் கர்த்தர் கொண்டு விடுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. எல்லாரும் உன்னை பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாலும் கூட இல்லை, நான் உங்களை, உன் குடும்பத்தையும், உன்னுடைய அருமையான சபையை நான் தழைக்க பண்ணுவேன். எத்தனை தேனீக்கள் வந்தாலும் அது உன்னை ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் தேனியா பெரிய சிங்கம் புலி கரடியா நினைக்காத. அதுபோல் கர்த்தர் ஒன்றெல்லாம் சிறு காரியங்களாக உன்னை ஒன்று செய்ய முடியாது என்ற ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை கர்த்தர் நேற்று இரவு தேவன் எனக்கு கொடுத்தார். அழகிய தோட்டம். சொல்லுங்கள், அழகிய தோட்டம். கர்த்தர் சொல்கிறார், திரும்ப நான் கொண்டு வந்து கர்மேல் மேலும் பாசான் மேலும் மேய பண்ணுவேன். இல்லையா? காட்ஸ் அபண்டன்ஸு, கார்டன் ஆஃப் பியூட்டி, அழகிய தோட்டம். ஆர்ச்சியாட்னா கனிதரும் தோட்டம். வெறும் தோட்டம், வெறும் குரோட்டன்ஸ் வச்சுருக்க தோட்டம் கிடையாது. எப்படிப்பட்ட தோட்டம்? கனிதரும் தோட்டம். கனிகள்னா எல்லா கனிகளும். நம்ம போனோம்னா போயிட்டு என்னென்னமோ கனிகள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ முன்னெல்லாம் நம்ம வெறும் மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் தின்னுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா கிவி வருது, இல்லை? அப்புறம் என்ன வருது, ட்ராகன் ஃப்ரூட் வருது. என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம், என்ன லேட்டஸ்ட் ஃப்ரூட்ஸ்லாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் வருது. பெரிய பெரிய இது ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் வருது. பயங்கரமாக இருக்கும். அந்த நாட்டெலாம் பார்த்துருக்கேன். இந்த சின்ன பன்னீர் தாச்சியை தின்னு நம்ம ஊரில் பன்னீர் திராட்சை கிடைக்கணும். ஆஸ்திரேலியா போகும்பொழுது அந்த கார்டன் உள்ளே போனேன், வினையாட்டு கூட உள்ளே போனோம். இவ்வளோ பெரிய கிரேப்ஸ். ஐயோ, எப்படா, அப்படியே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போலாம் எப்படா வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கார்டன் ஆஃப் பியூட்டி, ஆர்ச்சியார்ட், கனிதரும் தோட்டம். 4வது காரியம் பாருங்கள். 4வது நான் சொல்கிறேன் இதில். 4வது த பிளேஸ் ஆஃப் ஸ்ப்ளண்டர். ஸ்ப்ளண்டர்னா மகிமை உள்ள தோட்டம். ஸ்ப்ளண்டர், மகிமை. இது பாசன், ஸ்ப்ளண்டர், பிளேஸ் ஆஃப் ஸ்ப்ளண்டர். 5வது ரிச்சஸ். அப்படின்னா ரிச்சஸ்ன்னு என்ன சொல்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு தோட்டம். 5 காரியங்கள். பிளேஸ் ஆஃப் ரிச்சஸ், பிளேஸ் ஆஃப் 5 காரியம். அப்போ ஆண்டவர் பாபிலோன்லேருந்து இவங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, இந்த அருமையான கர்மேன்றதுல பாஷான்னா நான் சொன்னேன், அந்த பாஷான்னா இதே ஆசீர்வாதங்கள் தான் இருக்குது. அங்கே மேய பண்ணுவேன்னா அந்த பசுமையில் இருந்த காலங்களாக தேவன் நிறைய
மரங்கள் இல்லை. இப்போ எதுன்னா சிரியா தேசம், சிரியா தான் அந்த இடமா கருதப்படுகிறது. தேவன் அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகும்பொழுது கர்த்தரோட திட்டங்களை, தேவனுடைய தயவுகளையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து விடுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ 4 காரியங்களை நம்ம ஆண்டவர் இந்த 2 வாரங்களை நம்ம கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் ரெஸ்டிங் டைம் இஸ் அ ரெஸ்லிங் டைம். ரெஸ்டிங் டைம் இஸ் அ ரெஸ்லிங் டைம். தேவனோடு ஓய்ந்திருக்கிற நேரம்னா உபத்திரவப்படுற நேரம், சிறுமைப்படுத்தப்பட்ட நேரம், கண்ணீர் உள்ள நேரம், அதெல்லாம் நேரம் எதுனா தேவனோடு போராடுகிற ஜெபிக்கிற நேரங்கள். ஹல்லேலூயா. அதில் 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன? 1, தேவன் உங்களை மறுசீரமைப்பு பண்ணுவார், ரீபில்ட் பண்ணுவார். முன்ன ரீபில்ட் பண்ணுவோம், செய்த தவறுகள், காரியங்கள் இதெல்லாம் நம்ம விழுந்து போனோமோ திரும்ப கட்டுவார். 1வது ரெமிஷன், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவார். 3வது காரியம் நான் சொன்ன, திரும்ப குடியிருக்க பண்ணுவார். எதை இழந்து போனார்களோ அதை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெரமியா வாயிலில் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. 4வது கடைசி பாயிண்ட், காட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனநிறைவை பெற்று விடுகிறார்கள். ஹல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மனநிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். குடும்பங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில் ஒரு பெரிய மனநிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பார்த்திராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.